நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்த முயற்சிகளை நீங்கள் குறை வைக்காமல் செய்யுங்க. அதே மாதிரி வேலை பார்ப்பவர்கள் உங்களுடைய உத்தியோகத்தில் ஃபோக்கஸ்டாக இருங்க. உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு தகுந்த வளர்ச்சி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி தருவார் சனி பகவான். இந்த 2026 பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரூட் கிளியர். ஒரு பக்கம் குரு வந்து மணி இன்ஃப்ளோவை பெருக்குவார், இன்னொரு பக்கம் சனி வந்து எதிரிகளை ஓட ஓட அடிப்பார். உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்வதாக இருக்கேன். நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. வணக்கம், நான் உங்கள் சதீஷ் ராவ் பேசுகிறேன். இந்த பதிவு நம்ம நேயர்களுக்காகவே ரொம்ப முன்கூட்டியே உங்களுக்கான 2026க்கான பலன்களாக பதிவு பண்ணுறோம். ஏன் இவ்வளோ சீக்கிரமாக நம்ம இந்த தகவல்களை உங்களுக்கு பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, முன்கூட்டியே திட்டமிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்து வெற்றி பெறுவதற்காகவே. இப்போ வரைக்கும் எனக்கு சனி பயிற்சி ஆயிடுச்சு, குரு பயிற்சி ஆயிடுச்சு, ஆஹா ஓஹோங்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு பல கேள்விகளோட ரொம்ப கவலையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த பதிவில் உங்களுக்கான பதில் ஒளிந்திருக்கு அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த 2025 பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் வந்து பெயர்ச்சி அடைஞ்சிச்சு. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த 2025 குரு, சனி, ராகு, கேது எல்லாமே தன்னுடைய இடத்த விட்டு நகர்ந்துச்சு. அப்போ நிறைய பேருக்கு வந்து மாறுபாடான பலன்களே கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ 2026 பார்த்தீங்கன்னா சனி, குரு இந்த 2 கிரகங்கள் பெரிய கிரகங்கள் தான் பெரிய அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசியினருக்குமே உங்களுக்கு எத்தகைய மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. இதை வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிடும் பொழுது வரக்கூடிய இந்த 2026 நிச்சயம் நீங்கள் என்னென்ன செய்தால் நீங்கள் வெற்றியடையலாம் அல்லது எந்தெந்த வகையில் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிற விளக்கத்தை இப்போ நான் இந்த பதிவில் தரப்போகிறேன். குறிப்பாக உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்வதாக இருக்கேன். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயரை நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச எண்கணித பொது பலன்கள் நான் அனுப்புவேன். அதன் மூலமாக உங்கள் பெயர் வந்து பொருந்துதா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதியின் இறுதியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். மிதுன ராசிக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ தான் வந்து குரு வந்து உங்களுடைய வீட்டில் தான் உட்கார்ந்துருந்தார் இத்தனை வருட காலமாக. 2025 2026 வந்து பார்த்தீங்கன்னா அவர் 2ஆம் வீட்டுக்கு போவார். குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீடு. அப்போ இந்த 2ஆம் வீட்டில் குரு நகரும் பொழுது உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்காக மாறும். யாரெல்லாம் வந்து மேடை பேச்சாளர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வந்து இந்த தரகு வியாபாரம்னு சொல்லுவாங்க, பேச்சின் மூலமாக அவர்கள் ஈடுபடக்கூடிய தொழில்கள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே கிளிக் ஆகும். உங்களுடைய சொல்லுக்கு எல்லா விஷயங்களும் அப்படியே கட்டுப்பட்டு நடக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம் வந்து இந்த 2026 உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்புறம் தனஸ்தானம்னு சொன்னால் குடும்பஸ்தானம்னு சொன்னேன். தனஸ்தானம் அப்படிங்கிறது பணம் வருவாய், மணி ரொட்டேஷனுங்கிறது, மணி இன்ஃப்ளோங்கிறது ரொம்ப நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வீர்கள். குடும்பத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உங்களுக்கும் குடும்பத்தின் மீது ஒரு நல்ல அட்டாச்மெண்ட்டும் இருக்கக்கூடிய வருடமாக இது இருக்க போகிறது. அடுத்ததாக சனியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டில் இருக்கிறார், தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். 10ஆம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சியை குறிக்கும். குறிப்பாக சனி அந்த வீட்டில் இருக்கும்போது எதிரிகள் அடங்குவர். உங்களை வந்து ஜெயிக்க முடியாது அவங்களால. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க இல்லையா. சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் வென்ற கிரகம். அந்த ஈஸ்வர பட்டம் வென்ற கிரகத்தை மீறி யார் செயல்பட முடியும்? அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்த முயற்சிகளை நீங்கள் குறை வைக்காமல் செய்யுங்க. அதே மாதிரி வேலை பார்ப்பவர்கள் உங்களுடைய உத்தியோகத்தில் ஃபோக்கஸ்டாக இருங்க. உங்களுடைய
எஃபர்ட்ஸுக்கு தகுந்த வளர்ச்சி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி தருவார் சனி பகவான். நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இருந்துச்சு சார், முன்னேறவே விட மாட்டேங்கிறாங்க, நான் செய்கிற தொழிலுக்கு வந்து முட்டுக்கட்டையாக நிறைய பேர் வந்து பயங்கரமாக எதிரிகள் திட்டமிட்டு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே ஒடுங்கும். இந்த 2026 பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரூட் கிளியர். ஒரு பக்கம் குரு வந்து மணி இன்ஃப்ளோவை பெருக்குவார், இன்னொரு பக்கம் சனி வந்து எதிரிகளை ஓட ஓட அடிப்பார். உங்களுக்கு அப்போ வந்து எல்லா வகையிலையுமே பெனிஃபிட்டபிளான ஒரு ஆண்டாகவே இந்த 2026 இருக்க போகுது. எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், சனி வந்து உங்களுடைய எதிர்ப்புகளை கம்மி பண்ணுவார்னு சொன்னால், அப்போ இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது எதிர்ப்புகள்ங்கிறது துரோகங்கள்ங்கிறது இருக்கவே செய்யும். அதை மீறி தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க, எதுவும் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கலை. ஒரு பக்கம் எதிர்ப்புகள், இன்னொரு பக்கம் வந்து நயவஞ்சகங்கள், ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு நான் சொல்லும்போது அப்போ அந்த நெகட்டிவிட்டிங்கிறது இருக்கவே செய்யும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், கண்ணும் கருத்துமா ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் செயல்பட்டீங்கனாலே போதுமானது. உங்களுடைய லைஃப் வந்து இந்த 2026 வந்து நெக்ஸ்ட் லெவல் போவதற்கான ஒரு சேஃபான ஜோனில் நீங்கள் இருப்பீங்க. 2026 முடிவில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்களை ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்ள போகிறீர்கள் அப்படிங்கிறத உறுதியாக நாம் சொல்ல முடியும். நீங்கள் முடிந்தால் உங்கள் வீட்டின் அருகில் உள்ள பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வரலாம். சித்தர் குருமகான்களை வழிபட்டு வரும் பொழுது இந்த வருடத்தில் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாகவே நடக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது 2026க்கான பொது பலன்கள். இதில் உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் என் லைஃப் நல்லா இருக்கணும் சார், பெரிய கெடுதல்கள் எதுவும் நிகழ்ந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான பெயரை நீங்கள் அமைத்து கொள்ள முடியும். ஏன் பெயருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய அடையாளமாக வாழ்நாள் முழுவதுமே அவரோட ட்ராவல் பண்ணக்கூடியது ஒரு பெயர். இப்போ விவேகானந்தர்னு நான் ஒரு பேர் சொல்கிறேன், பேர் சொல்லும் போதே அந்த ஒட்டுமொத்த உருவமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. ஏபிஜே அப்துல் கலாம்னு ஒரு பேர் சொல்கிறேன், சொல்லும் போதே அவருடைய மொத்த உருவமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிதுன்னா ஒரு பெயர் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை கொண்டு செலுத்துகிறது, அது அவனுக்கு வந்து எப்படி எந்திரம் மாதிரி ஒரு மந்திரம் மாதிரி படுகிறதுங்கிறது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பெயர் ஒருவருடைய தலையெழுத்தையே மாற்றும். இப்போ உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, வெறும் ராசையான்னு இருந்தப்ப கிடைக்காத ஒரு வாய்ப்பு இளையராஜா அப்படின்னு பெயர் சூட்டிய பிறகு அவருடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைத்து ஒரு உலக அளவில் ஒரு மாமேதையாக அவர் அறியப்படுறாரு இசையில். அது போன்ற ஒரு வாய்ப்புங்கிறது உங்களுக்குமே கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய சிரம காலங்கள் அப்படிங்கிறது இந்த 2026லயாச்சும் ஒரு முடிவுக்கு வரட்டுமே. அப்போ அதுக்கு உங்களுடைய தற்போதைய பெயர் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ தற்போதைய பெயர் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி புரிந்து கொள்ளணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில்களை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அதில் அந்த பெயர் பொருந்தி இருக்குன்னாலும் வெளிப்படையாக நான் சொல்லிடுவேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும், அப்போ தான் நீங்கள் என்கிட்ட பெய்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன் எடுத்துக்கணுங்கிறது உங்களுக்கான பலன்கள் நான் சொல்லும் போதே நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஆமாம் சார், என் லைஃப் இப்படி தான் சார் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அது உங்களுக்கு மாற்றம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். நிச்சயமாக இந்த 2026 உங்களுக்கு ஒரு புது வசந்தம் மிகுந்த ஒரு ஆண்டாக நீங்கள் மாற்றிக்கொள்ள இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இதை நீங்கள் கருதணும். இதில் வியாபாரம் நடத்தக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அந்த வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நான் சொல்லுவேன். பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருந்தீங்கன்னா பிறந்த குழந்தையோடைய பிறந்த தேதியும் அவர்களுக்கு நீங்கள் அமைத்த பெயர் இனிஷியலோட எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சுட்டு அது பொருந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இன்னும் பெயரே குழந்தைக்கு அமைக்கலைன்னா பிறந்த தேதி நேரம் இது 2த்தையும் நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கான பதில் நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார அனுப்புவேன். முதல் 100 நபர்களுக்கு உடனடியாக என்னால் அனுப்ப முடியும். அடுத்தடுத்து வருபவர்களுக்கு நேரம் கருதி என்னால் முடிந்த வரைக்கும் நான் அனுப்பி வைக்க முயற்சி செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.